எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் கழித்து உங்கள் கூட இந்த அருமையான ஓய்வு நாளை கழிக்க தேவன் கொடுத்த பெரிய தருணத்துக்காக நன்றி. சின்ன பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துருக்கிறீங்க, வயதானவர்கள் இன்னும் வயதாயிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அந்த லிஸ்ட்டில் நானும் வருவேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க கொடுத்த இந்த மகத்தான கிருபை. ஸோ இன்றைக்கி தம்பி வந்து என்கிட்ட கேட்டால், அங்கிள் என்ன தலைப்பு அப்படின்னு. அப்போது எனக்கு என்ன தலைப்பில் பேசணுன்னே தெரியல. ஏன்னா நிறைய பாடங்கள் இருக்குது படிக்க. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி அது பிரயோஜனமாக இருக்கணும். இன்றைக்கி அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, உங்ககிட்டயே நான் கேட்கணும்னு யோசித்தேன். பைபிளில் எவ்வளோ பாடங்கள் இருக்குது, அதை மட்டும் பேசிட்டு போகவா, இல்லாட்டா இந்த கல்லேடியாங்கோணம் சபையோடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காகவும் உள்ள சத்தியத்தை பேசிட்டு போவா. முதலாவதா ரெண்டாவதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெண்டாவது. வெரி குட். சரி, அப்போ ரெண்டாவதே பேசுவோம். இப்போ ரெண்டாவது பேசணுன்னா தம்பி வெளியே உடைய மைக்கை ஸ்பீக்கர் அணைக்கணும். ஏன்னா வந்து சில சத்தியங்கள் வந்து விசேஷமாக நமக்கு பர்சனலான சத்தியங்கள் அப்படிங்கும்போது நம்ம மட்டும்தான் அதை பேசி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சரி, நம்ம வேத வசனத்தை ஆராய முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு ஆராய்ச்சி செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி. தேவனே, உங்களோட ஆவியானவர் எங்கள் மத்தியில் இல்லை என்றால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பு கூர்ந்து ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்து உதவி செய்யுமாறு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவர்களா? அதான் தலைப்பு. நீங்கள் கிறிஸ்தவர்களா? சரி, எத்தனை பேர் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் கிறிஸ்தவர்கள் நம்பினீங்கன்னா கை வைத்துங்க. உங்கள் கைகளை நான் பார்க்கட்டும். எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்? ஓகே, வெரி குட். எல்லாரும் கிறிஸ்தவர்கள். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்களா, இல்லாட்டா நீங்கள் வந்து இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு அடையாளம் காண்பிப்பதற்கு என்ன அடையாள சின்னம்? இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்தியர்களான்னு அடையாளம் காண்பிப்பதற்கு என்ன அடையாளம்? என்னதுமா? புரியல. வெளிநாட்டில் ஆதார் செல்லாதுமா, பாஸ்போர்ட். பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா சரி நீ இந்தியன் அப்படின்னு நம்ம. சரி, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தாபனத்தில் உள்ள வேலைக்காரன் அப்படின்னு எதுக்கு அடையாளம் என்ன? ஐடி கார்டு. வெரி குட். சரி, இப்போ கிறிஸ்தவன் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் கை வைத்துறீங்க கிறிஸ்தவன் அப்படின்னு. இதே கேள்வி நான் வந்து இந்த பாடம் படித்து முடிச்ச பிறகு உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி கல்லேடியாங்கோணம் சபை வந்து என்னுடைய இருதயத்துக்கும் என் குடும்பத்தின் இருதயத்துக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு சபை. என்னுடைய தாத்தா, அப்பா, நான் இந்த சபை பற்றி எங்கள் தாத்தா நிறைய சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நான் நிறையா சாட்சி பார்த்துருக்குறேன். இதில் ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, அந்த கல்லேடியாங்கோணம் சபை பார்த்திங்கன்னா அருமையாக கட்டியிருக்கு. இங்கே உள்ள வேலைனாலும் சரி, இந்த சபை கட்டடம், இந்த சபையின் வளர்ச்சி எல்லாம் வந்து இங்கே யாரும் பெரிய ஐடி கம்பெனிலாம் வேலை பார்க்கல. சாதாரண வேலைகள் செய்து கடுமையான உழைப்பு கொடுத்து அருமையான ஒரு சபையை கட்டின ஒரு சபை விசுவாசிகள். ஒன்று. ரெண்டாவது,
இந்த கல்லடையான்கோண சபையிலேருந்து அநேக பாஸ்டர்மார்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. இது இந்த சபைக்கு சேர்ந்த அடுத்த மிகப்பெரிய ஒரு பெருமை. இங்கே இருக்கக்கூடிய நிறைய தாய் தந்தைமார்கள், நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு பெருமையை சேர்ந்த ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் தசம்பாகம் கொடுக்கறதுல, காணிக்கை கொடுக்கறதுல, ஓய்நாள் ஆசரிப்பில் இந்த சபை விசுவாசிகள் உண்மையும் உத்தமம் வளர். அதே போல் ஆண்டவர் ஒரு சபையை பற்றி சொல்லும்போது அந்த சபையோடைய என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க? நன்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? என்னது? அந்த சபையில் இருக்கக்கூடிய சில தீய செயல்கள். அப்போ ஆண்டவர் அந்த சபையை கொடுத்தக்கூடிய தீய செயல்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்னா அந்த சபையோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக. ஒரு சபை இருக்கிறதே ஒரு வெளிச்சம், வளர்ச்சி. அந்த வளர்ச்சினா அந்த குடும்பங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையணும். அப்போ அந்த வளர்ச்சி குறையக்கூடாது, இன்னும் அதிகமாகணும். அப்போ நான் இங்கே வரும்போது ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த சபைக்காக, உங்களுக்காக. அப்போ ஆண்டவர் என் மைண்டில் என்ன ஒரு தரிசனம் கொடுக்குறாருன்னா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் நினைக்கலாம் நம்ம இந்த ஒரு சபையை கட்டிட்டோம், ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். இல்லை, உங்களுக்கு தரிசனம் என்னென்னா, இதே போல் உங்களுடைய கடுமையான உழைப்பில் 100 சபைகள் இந்த இடங்களில் வரணும். உங்களோட உழைப்பினால் எப்படி நீங்கள் எப்படி இந்த சபையை நீங்கள் கட்டினீங்களோ அதே மாதிரி எத்தனை உங்கள் காலம், உங்கள் பிள்ளைகள் காலத்தில் இது மாதிரி அநேக சபைகள் கெட்டப்படணும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனம். இந்த ஒரு பெரிய தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வரணும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த தரிசனத்தை உங்கள் மூலமாக செய்யலாம், உங்கள் பிள்ளைகள் மூலமாக செய்யலாம், ஆனால் நடக்கும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 5:16. சரி, எல்லாரும் ரொம்ப கவனமாக கேட்கணும். யாரும் கவனத்தை அங்கேயும் இங்கேயும் திருப்பாமல், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கலாத்தியர் 5. ஏன்னா இந்த பாடம் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு. அதனால் எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. ஒரு நிமிஷமா திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஓகே. சரி, இங்கே வேத வசனம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நிறைய வேத வார்த்தைகள், வசனங்கள் புரிகிறதுக்கு சுலபமாக இருக்குதா? ஈஸியாக இருக்கா? இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா? ஆமாவா இல்லையா? இல்லை தானே? நிறைய பேருக்கு தேவனுடைய இந்த வார்த்தைகள், வசனங்கள் புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஆனால் இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பைபிள் சரியாக புரியாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு, ஆழமான சில செய்திகள் அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேத வசனம் விவசாய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இருதயத்துக்கு, நிலத்தை சம்மந்தப்பட்டிருக்கு. நிறைய விவசாய மொழி பைபிளில் இருக்குது. அப்போ விவசாயம் செய்யாதவங்களுக்கு வேத வசனம் ரொம்ப புரியாது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த வேத வசனத்தில் எழுதினவங்க நிறைய பேர். ஒரு சிலவங்க ரொம்ப படித்தவங்க, ஒரு சிலவங்க விவசாயிங்க, ஒரு சிலவங்க ராஜாக்கள், இது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்போது அதை படிக்கும் போது
அது எந்த கால சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கு, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கு, அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்றது அது பண்ணும். பவுல் மிக ரொம்ப படித்தவர். அப்போ அவர் என்ன எப்படி எழுதியிருக்கிறாரு, என்ன மொழியில் எழுதியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த வசனத்தில் 3 முக்கியமான வார்த்தை இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள், படிங்க திருப்பி. இந்த வசனத்தில் 3 முக்கியமான வார்த்தை என்னென்ன? சரி, ஓகே, சரி. 3 முக்கியமான வார்த்தை என்ன சொல்லுங்க? வெரி குட். ஒண்ணுமா? ஆவி. வெரி குட். மாம்சம். என்னம்மா? ஓகே, கரெக்ட். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. நடந்து கொள்ளுங்கள். சரி, 3 வார்த்தைகள். நடந்து கொள்ளுங்கள், ஆவி, மாம்சம். நடந்து கொள்ளுங்கள்னா என்ன? ஆங்கிலத்தில் வாக் அப்படின்னு சொல்லி. நடந்து கொள்ளுங்கள்னா என்ன? சரி, நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா தீர்மானிக்கிறது. நடந்து கொள்ளுங்கள்னா என்ன சொல்லுங்க? தீர்மானிக்கிறது. சரி, ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், மாமிசத்தின்படி நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ஓகே. ஆவியின்படி நடந்து கொள், மாமிசத்தின்படி நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அர்த்தத்தை நம்ம வேத வசனத்துலேருந்து படிக்கலாம். இப்போ நான் இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்பேன். நிறைய படிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட கேட்டு ஏன் இது இப்படி, தம்பி சேங்க இருக்காங்க, செப்லோன்ட்ட நிறைய படிச்சிருக்கிறேன், மனுவேலன்ட்ட பேசியிருக்கிறேன், மாதிரி ஏகப்பட்ட பாடங்கள் படிச்சிருக்கிறேன். இந்த விவசாயத்தில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறேன். அண்ணன் ஞானசீலன்ட்ட கேட்டிருக்கேன். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார், இது இந்த மண்ணுக்கு வராது சார், போடாதீங்க சார் அப்படின்வாங்க. என்னோடய தோட்டத்தில் ஏகப்பட்ட விதைகள் போட்டிருக்கிறேன், ஏகப்பட்ட இது போட்டிருக்கேன். சிலது வரும், சிலது வரல. அதுக்கு முன்னாடி இவங்க சொல்லுவாங்க, சார் இந்த மண்ணுக்கு இது வராது சார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஏன் வராது? எல்லா செடியுமே மண்ணில் தானே வருது, போட்டால் என்ன, ஏன் வராது? ஆனால் இயற்கையாகவே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மண்ணின் தன்மை, ஒரு இடத்தின் கிளைமேட்டின் தன்மையின் பிரகாரம் ஒவ்வொரு பயிர்கள் வரும், ஒவ்வொரு பயிர் வராது. அதான் தன்மை, ஒரு மண்ணின் தன்மை. இப்போ இங்கே இருக்கிறவங்க யாராவது பூனையை காவலுக்கு வைப்பீங்களா? காவலுக்கு எதான் வைப்பீங்க? நாய் தான் வைப்போம். ஏன்? பாதுகாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது? பூனை பாதுகாக்காது. எதுதான் பாதுகாக்கும்? நாய் தான். அப்போ இயற்கையில் ஒவ்வொரு மிருகங்களுக்கு ஒரு தன்மை, ஒவ்வொரு செடிகளுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை ரொம்ப முக்கியம். நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னென்னா, ஒரு வனாந்திரத்தில் ஒரு பாம்பு தண்ணி இல்லாமல் ரொம்ப தாகமாக இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆள் அந்த விஷ பாம்புக்கு தண்ணி கொடுக்குறாரு. அது நல்லா தண்ணி வாங்கி பாட்டிலில் குடிக்குது. குடித்து முடித்தோடனே அந்த ஆளை ஒரே கொத்து. அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க? பாம்பின் தன்மை. அதுதான் பாம்பின் தன்மை. ஒரு நாளும் நாய் தன்னோட எஜமான் என்ன செய்யாது? கடிக்காது. யாராவது சோறு போட்டால் நன்றியாக இருக்கும், அது நாயின் தன்மை. ஆனால் பாம்பின் தன்மை வேறு. ஸோ தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். மனிதனின் தன்மை என்ன? எடுத்து படிங்க. சங்கீதம் 51 அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 51:5. ஓகே, என்ன போட்டிருக்கு? என் தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1. 2வது எரேமியா 17:9 படி. எரேமியா 17:9 சொல்லுங்கம்மா. ஓகே, சரி. அப்போ பைபிள் மனிதனுடைய தன்மை என்னன்னு போட்டிருக்கு.
அப்போ இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய தன்மை என்னன்னு போட்டிருக்கு பைபிளில்? சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? சத்தமா என்ன போட்டிருக்கு? யார் ஒரு இருதயம் திருக்குள்ளதா இருக்கு? யாரு? நம்ம நீ என்ன சேர்க்குறீங்க? யாரோட இருதயம்? ஏன் இருதயம். நான் என்ன சொல்லணும்? ஏன் நான் உங்களை சேர்க்கக்கூடாது, நீங்கள் என்ன சேர்க்கக்கூடாது, அப்படி தானே? ஏன் இருதயம் ரொம்ப திருக்குள்ளதா? உங்கள் இருதயம். ஸோ மனிதனுடைய அடிப்படை சுபாவம் எப்படி இருக்கு? தேங்க்ஸ். எப்படி இருக்கு? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? திருக்குள்ளதும் கேடுதலமா. சங்கீதத்தில் என்ன பார்த்தோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு நம்மளுடைய சுபாவம் வந்து மோசமாக இருக்கு அப்படின்னு வேதாகமம் சொல்லு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவேளை யாராவது உங்களுக்கு எதிர்த்து ஒரு செயல் செய்தால் உங்களுக்கு என்ன வரும்? சரி, அப்போது இந்த கோவம் வர்றது என்னது? இல்லை, இயற்கையான சுபாவம். என்னது இது? என்னது? எல்லாருக்கும் சொல்லுங்க. இயற்கையான சுபாவம். நம்ம எல்லாருமே இந்த இயற்கையான சுபாவத்தில் தான் பிறந்திருக்கோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இவன் விபச்சாரம் பண்ணிட்டான், அது இது பண்ணிட்டான், இவன் களவு பண்ணிட்டான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது? ஒரு விபச்சாரமோ ஒரு களவோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா இயற்கையாகவே மனிதனுடைய சுபாவம் என்னது? இதுதான். புரிஞ்சா உங்களுக்கு? மனிதனுடைய இயற்கை சுபாவமே இதுதான். அப்போ மனிதன் தவறான செயலில் ஈடுபடுறது வந்து ஒரு புது விஷயமோ ஆச்சரியப்படக்கூடிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? சொல்லுங்க. மனிதன் சுபாவம் எப்படி இருக்கு? எப்படி? திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்குது. அப்போது ஒரு பாவ செயல், ஒரு தவறான செயல் யாராவது செஞ்சிட்டாங்கன்னா அவன் அப்படி பண்ணிட்டான், அதெல்லாம் ஆச்சரியப்படவும் இல்லை. இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு காரியம் எல்லா மனிதனுக்கும். ஆனால் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, படிங்க திருப்பி கலாத்தியர் 5:16. ஓகே, சரி. இப்போ உதாரணத்துக்கு என்ன யாராவது எரிச்சல் படுத்துகிறாங்க, என்ன ஏதாவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா இயற்கையாகவே எனக்கு என்ன வரும்? கோவம் வரும். உங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரும். சரி, இப்போ போர்த்திபா வந்து யோசேப்புக்கு முன்னாடி கவர்ச்சியாக நிற்கும் போது யோசேப்புக்கு இயற்கையாகவே என்ன வந்துச்சு? இச்சையின் எண்ணங்கள் வந்துச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமாம். அதனால தான் என்ன செஞ்சாரு? ஓடினாரு. இப்போ இயற்கையாகவே யோசேப்புக்கு இச்சையின் எண்ணங்கள் வரலன்னா அவன் மனிதன் அல்ல. ஆனால் அந்த இச்சையில் விழுந்துடக்கூடாதுன்னு என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான். ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயற்கையாகவே மனிதனுடைய இயற்கை உணர்வுகள், எண்ணங்கள், யோசனைகள் எப்படி இருக்கு? இதாக இருக்கு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. கலாத்தியர் 5:16 அர்த்தம் சொல்லுங்க. எதில் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தில் நடக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது இயற்கையாக வரக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்கள் பிரகாரம் ஒரு சம்பவத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், உடனே என்ன சொல்ல வரும்? ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் உடனே என்ன சொல்ல வரும்? பொய் சொல்ல வரும். அப்படி தானே? இது இயற்கை.
இதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இதை போய் 4 பேர்கிட்ட சொல்லி அந்த ஆளை பேரை கெடுத்து இது மாதிரி அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் இயற்கையாக வருது. பொய் சொல்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் இயற்கையாக எல்லாருக்கும், எனக்கும் வரும், உங்களுக்கு வரும். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது, என்ன செய்யணுமா, இயற்கையாக வரக்கூடிய எண்ணங்களுக்கும் உணர்வுக்கும் தகுந்தாற்போல் என்ன செய்யக்கூடாதா சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்த தடவை நான் எப்போ வருவேன்னு தெரியாது, ஆனால் கேட்பேன். உங்களுக்கு எப்போ ரொம்ப கோவம் வருதோ, எப்போ ஒரு தவறான செயல் செய்யணும்னு தோணுதோ, அந்த டைமில் அந்த உணர்வு யோசனை வரும்ல, 3 நிமிஷம் அமைதியாக இருக்கு. எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம். ஒன்றுமே பேசாதீங்க, ஒன்றுமே செய்யாதீங்க. அந்த 3 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா என்னாகும், அந்த வேகம் இருந்துச்சுல, என்னது, அந்த வேகமும் அந்த கோபமும் என்ன செஞ்சிடும், வெரி குட், குறையும். குறைஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒரு சத்தம் உங்கள்கிட்ட பேசுதா இல்லையான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொன்னேன், ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் அமைதியாக இருக்கு. ரெண்டாவது சின்ன ஜெபம், வெளியில் பெருசெல்லாம் ஒன்று, ஜஸ்ட் இப்போ நான் என்ன செய்யணும், வார்த்தையெல்லாம் வர வேண்டாம், மனசில் இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு ஜெபம். ஒரு சத்தம் வரும், அதுக்கு கீழ்ப்படிங்க, மேட்ரு முடிச்சு. இதுதான் என்ன அர்த்தம், இதான் என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்போ இதை ஒரு சிலவங்கள்ட்ட சொன்ன என்ன சொல்லுவாங்க, பெண்கள்கிட்ட இந்த மாதிரி, ஆட போங்க உங்களுக்கு தெரியாதுங்க, என் வீட்டுக்காரர் அவர் இப்படி தான். அப்போ இந்த வசனம் யாருக்கு பொருந்தாது, உங்களுக்கு பொருந்தாதா? ஆட போங்க இவர், இதெல்லாம் உங்கள் கதை. அது எவ்வளோ பெரிய அழுத்தமாக இருந்தாலும் சரி தான், அது எவ்வளோ பெரிய மோசமாக இருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும், வேகம் குறையும். ரெண்டாவது இருக்கணும். மூணாவது, சரி இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி நடந்திருக்கா இல்லையா? ஆண்டவர் உங்கள்கிட்ட நேரடி பேசியிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள்கிட்ட நேரடியாக பேசியிருக்கார்? கை வைத்துங்க. வெரி குட். சாட்சி, ஆண்டவர் உங்கள்கிட்ட நேரடியாக பேசியிருக்கார். பைபிள் மூலமாக மட்டும் பேச மாட்டார், சாட்சியாக மட்டும் பேச மாட்டார். எப்படி பேசுவார்? நேரடியாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார்? பேசுவார். சரி, இயற்கையாகவே நம்மளுக்கு ஒரு சிலர் மேலே வெறுப்பு இருக்கா இல்லையா? இயற்கையாகவே, ஆமாவா இல்லையா? மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது, மருமகளுக்கு இது என்னது? இயற்கை. சபையில் ஒரு நேரம் ஒரு சிலவங்க தலைமையில் இருக்கிறாங்க, அடுத்த தடவையும் நான் தலைமையில் இருக்கணுன்ற வர விருப்பம் இயற்கையா இல்லையா? சரி, அப்போது இந்த இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தை நாம் என்ன செய்யணும்? அதில் நடந்துக்கணுமா? எதில் நடக்கணும்? ஆவியில் நடக்கணும். எதில் நடக்கக்கூடாது? மாம்சன இயற்கையாக நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் பிரகாரம் நடக்கக்கூடாது. சரி, அடுத்த வசனம் படிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 8:13. ரொம்ப கிளியர். என்ன சொல்லுது? மாம்சத்தின்படி
பிழைத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்களா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் உங்களோட கொஞ்சம் அதிகமாக உலக ரீதியாக படிச்சிருக்கலாம், சில திறமைகள் இருக்கலாம். இந்த படிப்பு திறமையை வச்சு நான் மாம்சத்தின் பிரகாரம் நடக்கிறது தெரியாமல் ஆவியின் பிரகாரம் நடக்கிற மாதிரி நடிக்கலாம். அந்த திறமை எனக்கு இருக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீ மாம்சத்தின் பிரகாரம் நடந்தால் இந்த உலகத்தில் நீ என்ன செஞ்சிடலாம்? பெரியாளா காமிச்சு நீ ரொம்ப நல்லவன் நீ அப்படின்னு காமிச்சு நீ என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சிடலாம். ஆனால் நீ என்ன செய்வ? செத்து போவ அப்படின்னு சொல்லி. சரி, தொடர்ந்து. சரி, அப்போது மாம்சத்தில் நடக்கிறதுனா என்ன சொல்லுங்கள்? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், சொல்லுங்கள். மாம்சத்தில் நடக்கிறான இயற்கையாகவே வரக்கூடிய உணர்வுகளுக்கும் எண்ணங்கள் பிரகாரம் தீர்மானிக்கிறது. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போங்க, நானும் போகிறேன். யாராவது என் மனசை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இயற்கையாக வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளும் நிறுத்தப்படுமா? நிறுத்தப்படுமா? படாது. என்ன செய்யாது? படாது. இப்போ நான் வெளியே போயிட்டு யாராவது ஒருத்தர் என்னை எரிச்சல் படுத்துகிறாங்க, எனக்கு என்ன தான் வரும்? அதுதான், இது இயற்கை. அதனால் இது மாறும்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சுபாவம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த சுபாவம் ஆவியின் தீர்மானத்தின் பிரகாரம் அதை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அடக்கி வைக்கலாம். அழகாக சொன்னோமா? அடக்கி வைக்கலாம், அடக்கி வைக்கலாம். இதுதான் பைபிள் என்ன சொல்லுது. சிரிக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதனால் நம்ம ரொம்ப சீரியஸாக இதை ஃபோக்கஸ் பண்ணணும். இதை நினச்சின்னா அடக்கி வைக்கணும். ஓகே, அடுத்த வசனம் படிங்க. இல்லை போதுமா? அடுத்தது ஓகே, படிங்கம்மா தயவுசெய்து 14வது வசனத்தையும் படிங்க. யாரு? அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியின் பிரகாரம் தீர்மானம் எடுக்கும்போது நீங்கள் யாரை அழைக்கப்படுறீங்க? தேவபுத்திரர்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா தவறும் செஞ்சுட்டு ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் எது? எல்லா தவறும் செஞ்சுக்கிட்டு ஒளிஞ்சி இருக்கிறதுக்கு நல்ல இடம் எது? அமெரிக்காவில் மார்ட்டின் லூத்தர் கிங் இவர் பெரிய இந்த கருப்பர்களில் ஒரு பெரிய புரட்சி பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, எல்லா தவறு செஞ்சு ஒளிஞ்சி இருக்கக்கூடிய நல்ல இடம் ஆலயம் அப்படின்னார். ஏன்னா அங்கே தான் நம்ம நல்லா நாடகம் பண்ண முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பேரை சொல்லிட்டு நம்ம என்ன வாழ்க்கையில் வாழலாம்? மாம்சத்தின் வாழ்க்கையில் வாழலாம். சரி, இப்போ ஏன் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் இன்னும் சிறப்பாக வாழணும், இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் உயரணும். அதற்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆவியில் வாழ்கிறது இன்றைக்கி பெருசாக பேசலை. ஆனால் யார் நல்ல அதிகாரத்தில் இருக்கிறா, சபையில் யார் நல்லா வாய்ஸாக இருக்கிறா, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள்.
இதே ஒரு பிரச்சனை தான் பவுல் வந்து பேசுகிறார் கலாத்தியர்கிட்ட. கலாத்தியர் 3:3 படிங்க. கலாத்தியர் 3:3. கலாத்தியர் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்க? ஆவியினால் ஆரம்பிச்சிங்க. ரொம்ப ஆவியினால தான் தீர்மானம் பண்ணீங்க, நடந்தீங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டீங்க? லாசரனை ரொம்ப அழகாக பாடம் எடுத்தாங்க, பாரத்தோடு எடுத்தாங்க. ஒற்றுமை, அன்பு அப்படிலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான அன்பு இதெல்லாம் வந்து எப்போ பிறக்கும் சொல்லுங்க? உண்மையான அன்பு, ஒற்றுமை இதெல்லாம் எப்போ பிறக்கும், எப்போ நடக்கும் சொல்லுங்க? இது மாதிரி லெசன் ஸ்டடி இல்லை நான் பண்ணுற பிரசங்கத்தினால நடக்குமா? நடக்காது. எப்போ நடக்கும் சொல்லுங்க? யார் சொல்லுவா? உண்மையான அன்பு எப்போ பிறக்கும்? என்னம்மா சொல்லுங்கம்மா? எனக்கு சரியா கேட்கல. என்ன சொல்றாங்க? ஆதி அன்பு. ஓகே, ஆதி அன்பு தான் நமக்கு வேணும். ஆவியானவர், அது ரைட்டு, உண்மைதான். பட் நம்ம பங்கு என்ன? அதாவது ஒரு உண்மையான அன்பு பிறக்கணும்னா ஏதோ ஒன்று நமக்குள்ளே நடக்கணும். என்னன்னா யாராவது ஒருத்தர், யாராவது சிலர் அதுக்கு கஷ்டப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் கணவன் ரொம்ப கோவக்காரர் இருந்தால் மனைவி அதனால் கஷ்டப்படணும். பட் சரி பரவாயில்ல, விட்டு போ. என் கணவன் ஒரு நாள் நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன், நான் ஆவியானால தான் நான் நடக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ஜெபத்தோடு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கணவன் மாறுவார். அப்போ இங்கே மனைவி என்ன செய்கிறா? அவளே தானே தியாகம் பண்ணுறா. அந்த வார்த்தையெல்லாம் அவள் கேட்கக்கூடாது, அவளும் தேவனுடைய பிள்ளை தான். ஆனால் கணவன்கிட்ட அந்த வார்த்தையை கேட்குறா, கஷ்டமாக இருக்கு அவளுக்கு, ரொம்ப பாரப்படுறா. பட் அவள் என்ன சொல்கிறா? இல்லை, நான் ஆவியின் பிரகாரம் நடப்பேன், நான் திருப்பி பேச மாட்டேன், நான் அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு ஆவியின் பிறப்போடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஜெபத்துக்கு அதிக வல்லமை உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆவியினால் நடக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நம்ம சனிக்கிழமை வந்து ப்ரேயர் பண்ணலாம், ஓய் நாளுக்கு வரலாம், ப்ரோக்ராம் நடத்தலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் நம்மளுடைய ஆவியினால் நடக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை மாம்சத்தினால இயற்கையாக வரக்கூடிய சுபாவத்தின் பிரகாரமே நம்ம பேசுகிறோம் செய்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளா, கிறிஸ்தவர்களா? நம்ம சரி, தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம். சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஆவியினால் உள்ள வாழ்க்கை வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகும்? அதாவது வந்து ஆவியினால் உள்ள அனுபவம் இல்லை, மாம்சத்தினால் உள்ள அனுபவத்தோடு ஆமாம்மா ஓய் நாள் கரெக்டு, தசம்பாவம் கொடுத்துட்றேன், டீ காபி குடிக்க மாட்டேன், இப்படி மாமிசம் சாப்பிட மாட்டேன், எல்லாம் ஒத்துக்கிட்டாப்புல. ஆனால் உள்ள என்ன இல்லை? ஆவியினால் தீர்மானங்கள் எடுக்கிறது இல்லை, மாம்சத்தினால தீர்மானங்கள் தான் எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் சபைக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்? அடிதடி. என்ன நடக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சபைக்கு இவர் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம் என்னன்னா ஒற்றுமை, பாசம், அன்பு. அண்ணே லாசர் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போகிறது, அன்பா. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம சபையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு அற்புதம் இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, ஆவியினால் நடக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி. வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வந்தால் டக்குன்னு நம்ம பேசிடுறோம்.
அப்படிதானே? தேவனுடைய பிள்ளைகளே, வேற்றுமை, மனிதர்களுக்குள்ள வேற்றுமையை கொண்டு வர்றதுக்கு சாத்தான் கொண்டு வந்த கருவிகள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். மனிதர்களுக்குள்ள வேற்றுமையை கொண்டு வர்றதற்கு சாத்தான் கொண்டு வந்த கருவிகள் என்னென்ன? என் தம்பி எனக்கு கேட்கல. கோபம். ஓகே, கோபம் ஒரு கருவி. வெரி குட். வேற? வெரி குட்மா. யார் சொன்னா பொறாம? வெரி குட்மா, நல்ல பதில். கோபம், பொறாம, இதெல்லாம் சாத்தானுடைய கருவிகள். ஓகே, வேற? என்னம்மா? வஞ்சனை. அது பொறாமையில் வராது. அதெல்லாம் ஒரே மாதிரி தான். ஓகே, கோபம், பொறாமை. கேட்கல. ஓ, வெரி குட், நல்ல நல்ல கருத்து. பணம். பணம் கண்டிப்பாக வேற்றுமையை கொண்டு வருது. ஏன்னா அது சமுதாயத்தில் ஒரு வித்தியாசமான அளவில் ஒருத்தர் நம்ம வச்சுருது. வெரி குட், நல்ல கருத்து. இதெல்லாம் சாத்தான் யூஸ் பண்ண. வேற? வெரி குட். பவர், பதவி. இன்னொன்று பெருமை. அப்படி தானே? வேற? சுய தீர்மானம். அது எங்கே கொண்டு வரலாம்? சுய. ஓகே, ஆமாம், நல்ல கருத்து தான். அதுவும் நல்ல கருத்து தான். ஏன்னா பொதுவாக சபையின் நம்ம வரும்போது பொதுவான வேத வசனத்தின் பிரகாரம் கருத்து எடுக்கிறதான் சரி. சுயமாக எடுக்கிறது ஓகே, கரெக்டு. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு வேத வசனம். ஓகே, வேற? ஜாதி வேற்றுமை. கரெக்டா? ஜாதி வேற்றுமை. சரி, இப்போ இந்த ஜாதி வேற்றுமையை பற்றி பார்க்கும்போது வேத வசனம் என்ன சொல்லுது? வேத வசனத்தில் ஜாதி வேற்றுமை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. மனிதர்களில் எத்தனை விதம் இருக்கிறாங்க? ஆண், பெண். ஆனால் பைபிளில் ஒவ்வொரு கோத்திரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்களா? என்னென்ன கோத்திரம்? 12 கோத்திரம். அப்போ அதுக்கும் இப்போ உள்ள ஜாதி வேற்றுமைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, நீங்கள் ஆண்டவர் அந்த கோத்திரம் பிரித்ததுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஒவ்வொரு தொழிலில் சிறந்த, அந்த தொழிலுக்குன்னு அந்த முக்கியமான வேலைக்குன்னு எடுக்கப்பட்டவர்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரே சுய மரியாதை. எப்படி? எல்லாருக்கும் ஒரே சுய மரியாதை. ஆனால் இப்போ உள்ள ஜாதி வேற்றுமையில் ஓகே, எங்கேயும் கொஞ்சம் தொழில் ரீதியான இது இருக்கு. ஓகே, ஆனால் சுயமரியாதை சொல்லுங்க. இது தேவனுக்கு அருவருப்பத்தக்கன காரியமாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 5 தலைமுறை முன்னாடி நம்மளும் இந்துக்களாக இருந்து வந்தவங்க தான். அப்போ நம்ம ரத்தத்தில் அது இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இது இயற்கை, கண்டிப்பாக இருக்கும், இயற்கை இது. அப்போது கோயிலுக்கு வர சில ஆட்களை நம்ம அப்படி வேற்றுமையாக பார்க்குறதுக்கு அந்த இயற்கையான உணர்வு எண்ணமும் தோணும். அதை உடைக்கணும். இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் ஆவியின் பிரகாரம் நடப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது எந்த மனிதனுடைய சுயமரியாதையும் அவர் அளிக்கலை. ஏன்னா சுயமரியாதை மனிதனுக்கு கொடுத்ததே தேவன் தான். ஒரு மனிதனை படைக்கும் போது அவனுக்கு சுயமரியாதை கொடுத்து அவர் படைச்சிருக்கிறார். ஸோ நம்ம கோபம், பொறாமை, பொய், இதெல்லாம் ஜாதி வேற்றுமை, இதெல்லாம் மாம்சத்தின் பிரகாரம் இயற்கையாக வரக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும். சரி, அடுத்தது படிக்கலாம். எடுத்து படிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம்.
ஓகே பாப்பா, நீங்கள் யாராவது மைக் எடுத்து கொஞ்சம் படிங்கம்மா. ஒருத்தர் இந்த வசனம் படிமா. ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஓகே. ஸோ கிறிஸ்து இயேசு மரித்ததுக்கு நோக்கம் என்ன? நம்ம மாம்சத்தில் இல்லாமல் ஆவியில் நடக்கிறதுக்காக. அப்போது கிறிஸ்து இயேசு நமக்கு என்ன கொடுக்க விருப்பப்படுறாருன்னா, ஆவியில் நடக்கிறதுக்கு வல்லமை. சரி, இப்போ உங்களுக்கு நடைமுறையாக ஒரு சில கருத்து சொல்ல போகிறேன். இப்போ பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குது? பொதுவாகவே மனிதர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிற இடம் எது சொல்லுங்க? மனிதர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிற இடம் எது? இது என்ன இவ்வளோ கஷ்டமான வீடு? பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில் தானே? ஆமாம். அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு யாருக்குள்ள ஆரம்பிக்குது? கணவன் மனைவி, அடுத்தது மனைவி கணவன் பிள்ளைகள், அடுத்தது சபை சமுதாயம். இது மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கிறோம்? எனக்கு ஒரு நல்ல மனைவி தேவை, ஒரு நல்ல கணவன் தேவை, நல்ல பிள்ளைகள் தேவை. அப்படிலாம் கிடைக்காது. அப்படிலாம் யாருக்குமே கிடைக்காது. அப்புறம் மேலே போயிட்டு தான் பிடிச்சிட்டு வரணும். உலகத்தில் யாருக்குமே நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் அப்படிலாம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் எப்படி மனைவிகளை தேர்ந்தெடுக்கணும், கணவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சில ஆலோசனைகள் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆவி, தன்னுடைய பொறுப்புகளை உண்மையாக செய்யணும் தான் முக்கியம். ஸோ அதனால தான் ஐசக்கு அதை தான் பார்த்தாங்க, கீழ்ப்படிதல், பொறுமை. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி, எப்படிப்பட்ட கணவன், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆவியில் நடக்கும்போது உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சாதாரண ஆள் எழுதுகிறாங்க, பிரதம மந்திரி எழுதுகிறாங்க. யார் லெட்டர் ரொம்ப வெயிட்டு? அதே தான். மாமிசத்தில் நடக்கிறவங்க ப்ரேயருக்கும் ஆவியில் நடக்கிறவங்களோட ப்ரேயருக்கும் பெரிய வித்தியாசம். நீங்கள் மனைவி இல்லை கணவன் இல்லை பிள்ளை, நீங்கள் ஆவியில் நடந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா வேணால் நீங்கள் சர்ச்சில் ஒரு சாதாரண விவசாயி குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் சமுதாயத்தில். ஆனால் பரலோக ராஜ்ய கண்களில் நீங்கள் பெரிய ஆட்கள். ஏன்னா எதில் நடக்கிறீங்க? இதுதான் உண்மை, இதுதான் பைபிள் சொல்லுது. அதனால் தயவுசெய்து உங்கள் வீட்டில் கணவனோட பிரச்சனை இருந்தால் அவரை இன்றைக்கி பார்க்க மாட்டேன், கடவுளை தான் பார்ப்பேன். இன்னையிலேருந்து நான் ஆவியில் நடக்க போகிறேன். என் கணவன் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு என் மைண்டில் இருக்கோ அப்படியே நான் விட்டுற போகிறேன். என் மனைவி மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதை அப்படியே நான் மறந்துட போகிறேன். இனிமேலேருந்து என் கணவன் மனைவி ஆவியோடு நான் பார்க்க போகிறேன். அடுத்தது பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்களே நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி? நீங்கள் உங்களை, நான் அதை பார்த்துருக்கேன் நிறைய முறையில். என்னுடைய பிள்ளைகள் காலையும் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்னுடைய கடந்த காலங்கள் ஞாபகம் வந்திருக்கு. இது நான் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அப்போ
அவங்கள திட்டாதீங்க, அவங்களுக்கு நீங்கள் எரிச்சல் அடையாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? வெரி குட்மா, ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரே, நமக்கு வேறு வழியே கிடையாது, ஆனால் எல்லா சூழ்நிலையும் உதவி செய்ய யார் இருக்கா? ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்றுவார். ப்ரேயர் பண்ணு, ப்ரேயர். சரி, எத்தனை பேர் இங்கே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள்? என்னடா டாக்டர் எப்படி கேட்குறாங்க? எத்தனை பேர் இங்கே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க? பொதுவாக மற்ற சபையில் கேட்பாங்கள்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா? அந்த கேள்வி கரெக்டா? சிலர் ஆமான்றீங்க, சிலர் தப்புன்றீங்க. அது அவங்க கேட்குற அர்த்தம் ஓகே, பட் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? ரட்சிப்புனா என்ன? சரி, இதோட முடிச்சுக்குவோம். ரட்சிப்புனா என்ன? நீங்கள் என்ன எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த மைக்கு வேறு என்ன பின்னாடி பின்னாடி தள்ளுது. ரட்சிப்புனா என்ன? ஐ திங்க் இந்த மைக்கை இன்னும் கொஞ்சம் பேக்கில் வைக்கணும். ரட்சிப்புனா என்ன? கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியணும். சரி, ரட்சிப்புனா என்னன்னா நாசம் தீங்குலேருந்து விடுதலை. ரட்சிப்புனா என்ன? நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன். தீங்கு, நாசம் அல்லது இளைப்பில் இருந்து பாதுகாப்பு அல்லது விடுதலை. ரட்சிப்புனா என்ன? எல்லாரும் சொல்லுங்க. தீங்கு, நாசம் அல்லது இளைப்பிலிருந்து பாதுகாப்பு அல்லது விடுதலை. திருப்பி சொல்லுங்க. ரட்சிப்புனா என்ன? தீங்கு, நாசம் அல்லது இழப்பிலிருந்து பாதுகாப்பு இல்லாட்டா விடுதலை. தேவையா இல்லையா? சரி, எல்லாருக்கும் தேவை. அப்போ இந்த தீங்கு, நாசம், இழப்புலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறது யாரு? சரி, சுவிசேஷம்னா என்ன சொல்லுங்க. சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? சரி, பாருங்களா, உங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சுவிசேஷம்னா நல்ல செய்தி. சுவிசேஷம்னா என்ன? எல்லாரும் சொல்லுங்க. நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? என்னம்மா? இயேசுவை பற்றி இல்லை, இயேசு சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் டெய்லி வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோம்ல. எல்லாரும் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறோம். எல்லாருமே சரியான தீர்மானம் எடுக்கிறோமா, தவறான தீர்மானம் எடுக்கிறோமா? சிலது சரியாக எடுக்கிறோம், சிலது தவறான தீர்மானம் எடுக்கிறோம். நல்ல தீர்மானம் எடுத்தால் நல்ல விளைவுகள், தவறான தீர்மானம் எடுத்தால் கெட்ட விளைவுகள். சரி, அப்போது நல்ல செய்தி என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எடுத்த தவறான தீர்மானத்திலேருந்து விடுதலை. நல்ல செய்தி என்ன? நம்ம வாழ்க்கையில் எடுத்த தவறான தீர்மானத்தின் விளைவிலேருந்து விடுதலை. ஒன்று. ரெண்டாவது, நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு உதவி. இது நல்ல செய்தியா இல்லையா? நல்ல செய்தி தானே. அப்போ நல்ல செய்தினா என்ன? ரெண்டு இது சொன்னேன். என்னது? நம்பர் 1, தவறான தீர்மானங்கள் எடுத்ததின் விளைவிலேந்து விடுதலை. ரெண்டாவது, நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு உதவி. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல செய்தி. ஆண்டவர் அதனால தான் நம்ம சபையில் யாராவது ஒரு தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது. யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க வீட்டில் போய், என்னம்மா என்னாச்சு, ஏதாவது உதவி வேணுமா, ஏன் பையன் இப்படி இருக்கான், ஏன் பொண்ணு இப்படி இருக்குது, கவலைப்படாத, சரியாயிரும், தைரியமாக இரு, இந்த வயசில் இந்த மாதிரி தப்பு நடக்கும், ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணி சரி பண்ணிடலாம்.
இதுதான் கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்போ ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட போய் எல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், ஒன்றும் இல்லை, நம்ம தவறான தீர்மானம் எடுத்தாலும் அதுலேருந்து விடுதலை யார் கொடுப்பா? புரிஞ்சவங்களுக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள்ட்ட சரியாக பேசுறதில்ல, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நம்ம முகத்தில் காமிக்கிறது. இது கிறிஸ்துவ ஆவி இல்லை, அப்படி செய்யக்கூடாது நம்ம. புரிஞ்சவங்களுக்கு. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரட்சிப்பு ஆண்டவர் மனிதனுக்கு எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைக்குது? நாசம் தீங்கு இல்லாட்ட என்ன படித்த? நாசம் தீங்கு இல்லாட்ட இழப்புலேருந்து பாதுகாப்பு. இப்போ ரட்சிப்புக்கு நமக்கு எப்படி கிடைக்குது சொல்லுங்கள்? ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? சரி, எல்லா மதமும் மனிதருக்கு ரட்சிப்பை பற்றி பேசுது. ஆனால் கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னு ரொம்ப வித்தியாசமாக சொல்லுது. மற்ற மதம் ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லு தெரியுமா? நீ இங்கேருந்து அந்த மலை ஏறணும், நீ அங்கே போகணும், இதில் தண்ணி நினைக்கணும், இந்த தண்ணி எடுத்து இங்கே போடணும், நீ இப்படி நடந்துக்கணும், இந்த தவறான செயல் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி இப்படி தான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்குதுன்னு மற்ற மதம் சொல்லுது. ஆனால் வேத வசனம் மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுது பார்க்கலாம். படிங்க. வேத வசனம் மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? அப்போஸ்தலர் 15:11. அப்போஸ்தலர் 15:11. சரி, ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க? முதல் அர்த்தம் சொன்னேன். ரட்சிப்புனா என்ன? நாசம் தீங்கு இழப்புலேருந்து விடுதலை. சரி, இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்குது? சர்ச்சில் வந்து பேசுறதுனாலையா? சர்ச்சில் பாட்டு பாடுறதுனாலையா? காணிக்கை கொடுக்கறதுனாலையா? 10 கற்பனை கீழ்ப்படுகிறதுனாலையா? எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு நாசம் தீங்குலேருந்து விடுதலை கிடைக்கிறது ஒரே காரணம் அப்படின்னா வேதவசனம் என்ன சொல்லுது? என்னது? தேவ சொல்லுங்க சத்தமா. வெரி குட்மா. கிறிஸ்துவின் கிருபை. நல்லா சொன்னேன், கிறிஸ்துவின் கிருபை. சரி, இன்னொரு வசனம் எடுத்து படிங்க. சரி, தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம். தீத்து 2:11. ஓகே, இங்கே படிங்கம்மா, கொஞ்சம் மைக் எடுத்து படிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? தேவ கிருபை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் தேவன் எவ்வளோ கிருபையாக இருக்காருன்னு எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் வாழ்க்கையிலையா? நான் வந்து அப்படி தெரிஞ்சுக்கல. தேவனுடைய கிருபையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னுடைய எதிரிகள் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய எதிரிகள் எப்படி இருக்கணும்னு நான் யோசிப்பேன், கீழே போடணும்னு யோசிப்பேன். ஆனால் என்னுடைய எதிரிகள் எல்லாம் தேவன் நல்லா செழிப்பாக வச்சிருக்கிறார். அதன் மூலமாக தான் நான் தேவனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, தேவன் வந்து வேற மாதிரி. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ கொடூரமான மோசமான நபராக இருந்தாலும் அவங்கள எப்படியாவது ரட்சிக்கணும்னு ஆண்டவர் யோசிக்கிறார். ஸோ மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? கிருபையினால. இன்னும் ஒரு வசனம், ரோமர் 11:6. ரோமர் 11:6.
ஆ ஓகே, இருங்க. கிருபையினால மனிதனுக்கு ரட்சிப்பு வந்தா அது எதனால கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ, நான் 4 பேருக்கு சோறு போடுறதுனாலையோ, நான் நல்லவன் மாதிரி இருக்கிறதுனாலையோ, இல்லாட்டா நான் பொய் சொல்கிறதில்ல, களவு பண்ணுறதில்ல, கற்பனையை கீழ்ப்படுகிறதுனாலையோ எனக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்பட்டது. நாசு தீங்கு மோசத்திலேருந்து விடுதலை எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? இலவசமாக கொடுக்கப்பட்டது. எதுவுமே நான் செய்யலை, அது கொடுக்கப்பட்டது எனக்கு. அதான் இங்க. அப்போ கிருபையினால இருந்தா எதனால இல்லை? கிரியனால இல்லை. அடுத்த தொடர்ந்து படிங்க. இந்த காலேஜ் ஸ்கூலில் மார்க் இருக்குல்ல, 40 மார்க் பாஸு, நம்ம எவ்வளோ வாங்கியிருப்போம்? கரெக்டாக 35 வாங்கியிருப்போம். அதனால தான் காலேஜெல்லாம் கிரேஸ் மார்க்னு வச்சுருக்கேன். கிருபை 5 மார்க் கிருபை. அந்த 5 மார்க் அவன் அங்கே ஒன்றும் எழுதலை, ஆனால் பரவாயில்ல, போட்டு பாஸ் ஆகிப்போ. இதுதான் கிருபை. அதனால் நான் செஞ்ச நன்மையோ நம்ம மூதாதைகள் செஞ்ச நன்மையினால இல்லை, வெறும் கிருபை. சரி, இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க? எடுத்து படிங்க. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. இங்கே படி, ஒரு நிமிஷமா நீங்கள் மைக்கில் படிங்கம்மா. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகல நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சரி, அப்போ ஒருத்தன் மனசில் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போயிட்டான்னா அவன் என்ன செய்வான்? என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? முக்கியமான வார்த்தை இதில் என்ன? நல்லா பாருங்க, அதில் என்ன? அவன் என்ன செய்வான்? வெரி குட், நற்கிரியைகள் செய்வான். அப்போ கிருபையை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்வான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் பிரமாணத்தை கீழ்ப்படிவான். இதில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்துவே காமிச்சு கொடுத்தாரு. ஒரு விதம் கிருபையை பெறாமல் நற்கிரியைகள் செய்கிறது, இன்னொன்று கிருபையை பெற்று நற்கிரியை செய்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், பைபிளில் யார் கிருபையை பெறாமல் நற்கிரியைகள் செய்தவர்கள்? ஒரு உதாரணம் சொல்லுங்கள். என்னம்மா? இல்லை, பைபிளில் இயேசு ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு. யார்? அவன் சொல்கிறாள், நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன். ஐஸ்வர்யவானை பார்த்து என்ன சொல்கிறார்? இல்லை, இது எல்லாம் இந்த நற்கிரியெல்லாம் என்ன செய்கிறேன், சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு. அப்போது இவன் எல்லாம் கற்பனையை கடைப்பிடிச்சான். எது இல்லாமல் கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் என்ன செஞ்சான்? கடைப்பிடிச்சான். இப்படி ஒரு குரூப் இருக்குது. கிருபையை பெற்று நற்கிரியைகள் செய்கிறது யார்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அந்த 100க்கு அதிபதி கிருபையை பெற்றுக்கொண்டானா? இயேசு கிறிஸ்து கிட்ட பெற்றுக்கொண்டான். சரி, என்ன சொன்னான்? நீங்கள் இங்கெல்லாம் வர வேண்டாம், அங்கேயே இருங்க, வார்த்தையே போதும். ஸோ
அதுக்கு தான் வரோயா, இந்த வரோம். இல்லை கொஞ்சம் இல்லை, அதுக்கு இன்னும் வரும், இன்னும் ஒரு சில வசனங்கள். ஸோ அப்போது கிருபையை பெற்றுக்கொண்டுட்டோன்னா நம்ம என்ன செய்வோம்? நற்கிரியைகள். சரி, அப்போ நற்கிரியைகள்னா என்ன? நற்கிரியைகள்னா என்ன? தேவனுடைய பிரமாணத்தை என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். ஓகே, அடுத்தது படிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. ரோமர் 6:14. சரி, அப்போ தேவனுடைய கிருபையை பெற்று கொண்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அப்போ 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு விதம் என்ன செய்கிறாங்க? எப்படி கீழ்ப்படுகிறாங்க? கிருபையை பெறாம. இன்னொரு விதமான ஆட்கள் எப்படி கீழ்ப்படுகிறாங்க? கிருபையை பெற்று. இந்த 2 குரூப்புக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கிருபையை பெற்று தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தாழ்மையாக இருப்பாங்க, மற்ற பாவிகள் கிட்ட இரக்கமாக இருப்பாங்க. ஆனால் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் கற்பனையை கீழ்ப்படுகிறவங்க இரக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். புரிஞ்சவங்களுக்கு? 2 கீழ்ப்படுகிறாங்க. ஒருத்தர் சட்டத்திட்டங்களாக கீழ்ப்படுகிறாங்க, இன்னொருத்தவங்க எப்படி கீழ்ப்படுகிறாங்க? தொடப்படுறாங்க. ஆண்டவரால் கிருபையால் என்ன செய்கிறாங்க? இப்படிப்பட்ட மோசமான பாவி நான், என்னையும் ஆண்டவரை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு அந்த இதில் தொடப்பட்டு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? கற்பனை என்ன செய்கிறாங்க? ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபை பெற்றவர்களுடைய கனிகள் எப்படி இருக்கும்? அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? சாந்தமாக இருக்கும், அன்பாக இருக்கும். அவங்க பேசுறதுனால மற்றவர்கள் மனம் மாற்றத்துக்குள்ள வருவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் யாருக்கு கிடைக்கணும்? இந்த கல்லடையாங்கோட சபை தேவ கிருபையை பெற்று நற்கிரியைகள்னா என்ன? தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள். இப்போ தேவ கிருபையை பெற்ற பிள்ளைகள் அந்த பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும்? விருப்பமும் ஆசையும் ஆர்வமும் இருக்கும். வெரி குட். விருப்பமும் ஆசையும் ஆர்வமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரணும். இந்த சபையில் இனிமேல் எப்பவுமே ஒற்றுமை இருக்கணும். ஏன் இந்த சபையில் இந்த சேர் நிறைய காலியாக இருக்குது அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆவியின் கனிகள் நிறைய பேர் பார்க்கல வெளியே. இந்த ஆவியின் நடக்கிற கனிகள் எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆசையாக இருக்கும். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அவங்க ஆசையாக இருக்கு, நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த அருமையான மத்தியான வேளையில் உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த மாம்சத்தின் வரக்கூடிய இந்த செயல்களை முற்றிலும் நீங்கள் விடணும். கோவப்படுறது, சண்டை போடுறது, அடிதடியில் இருக்கிறது,
இதெல்லாம் கிருபையை பெறாத மக்களுடைய வெளிப்பாடு. அடுத்த தடவை நான் கல்யாணம் கொண்ட சபையை பற்றி கேட்கும்போது, இது ஆவியில் வளரக்கூடிய சபை, குடும்பங்கள் ஆவியில் வளருது, சபை ஆவியில் வளருது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தோடு நீங்கள் வளருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், கிறிஸ்துவுக்கு நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை எனக்கு ஏன் 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 ஆண்டவர் அது சொல்கிறாரு? எதில் நீங்கள் தீர்மானம் பண்ணல? ஆவியில் தீர்மானம். இயற்கையாக வரக்கூடிய, இப்போ யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை ஃபுல்லாக கேட்குறது இல்லை, உடனே கோவப்படுறது. யாராவது ஒருத்தர் என்ன அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதில்ல, உடனே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறது. இதெல்லாம் மாமிசத்தின் சுபாவம். ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? கடைசியாக ஒரு வசனம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? படிங்க, எபேசியர் 2:8-9. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே எப்படி? சரி, அப்போ உங்களுக்கு கிருபை வேணா நீங்கள் என்ன செய்யணும்? வெரி குட். என்ன மாதிரி பாவிகளை ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? மன்னிப்பார். எனக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு உண்டு அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை. கிருபை கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? நற்கிரியைகள். அப்போது ரட்சிப்பின் வடிவம் என்ன? ஃபஸ்ட்டு என்னது? விசுவாசம், அடுத்தது கிருபை, அடுத்தது நற்கிரியைகள். முதல் என்னது? எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசம், அடுத்தது கிருபை, அடுத்தது அப்போ நற்கிரியைகள்னா என்ன? தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படுகிறது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதில்ல. நியாயப்பிரமாணத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றதுனால தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழைப்பை கொடுக்க போகிறேன். என்ன ஒரு அழைப்பு அப்படின்னா, என்ன ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சரியான சில தவறான தீர்மானங்கள் எடுத்ததுனால சில விளைவுகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். கவலையப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கைவிடலை. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா ஆறுதலும் உதவியும் அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் யாராவது, ஆண்டவரே நான் நிறைய தவறு பண்ணியிருக்கிறேன், நான் பாவத்தில் விழுந்திருக்கிறேன், என்னுடைய இயற்கையான சுபாவத்தில் நிறைய நேரத்தில் நான் பேசியிருக்கேன், நடந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு கிருபை வேணும், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உண்மையாக சொல்லக்கூடிய பிள்ளைகள், உணரக்கூடிய பிள்ளைகள், எனக்கு இன்னைக்கு தேவ கிருபை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தயவுசெய்து முன்னாடி வருமாறு கேட்டுக்கிறேன். ஒரு விசேஷ ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். எனக்கு தேவ கிருபை வேணும், நான் புதிய வாழ்க்கைக்குள்ளே போகணும், நற்கிரியைகள் என் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறப்படி நீங்கள் அந்த உணர்வு இல்லாமல் முன்னாடி வராதிங்க. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக ஆண்டவரோட கிருபை எனக்கு தேவை அப்படின்னு விருப்பப்படுறவங்க இங்கே வாங்க, நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். வெரி குட். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏராளமான கிருபையை வச்சிருக்கிறார்.
மனுஷன் யோசிக்கலாம், நீங்கள் இந்த தவறு பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த தவறு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு மனுஷன் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி யோசிக்கலை. ஆண்டவர் உங்களை என்ன யோசிக்கிறார்னா, என்னுடைய கண்மணிகள் அப்படின்னு யோசிக்கிறார். கவலைப்படாதீங்க. சுவிசேஷம் எல்லா மனிதர்களும் எல்லா காலகட்டங்களையும் தேவை. நல்ல செய்தி. நம்மளுடைய தவறான தீர்மானங்கள்லேருந்து நமக்கு விடுதலை. எப்பேற்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் காயம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை தூக்கி விடுவார். ஏன்னா வாழ்க்கையை நம்ம ஃபஸ்ட் டைம் வாழ்கிறோம். தப்பு செய்து தான் நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அந்த தவறுலேருந்து மீட்டு நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்கும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? கை வைத்துங்க. வெரி குட். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நன்றி. விசேஷமாக இந்த வேலையில் இருக்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். தேவனே, இந்த கல்யாணகுண சபையில் இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேவன் அவர்கள் மேல் கிருபையாக இருந்து இந்த கிருபையை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் நற்கிரியைகள் தொடர்ந்து வருவதற்கு நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாற்றையும் நீங்கள் அழித்து போடுமாறு, இவங்களுடைய பாவத்தை முற்றிலும் கழுவி போடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. விசேஷமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாம் மாற்றுங்கள் தேவனே. அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய போராட்டத்தை மாற்றி ஆண்டவர் இன்று அவர்கள் இருதயத்துக்குள்ளே வருவீர்கள் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க தேவனே. நற்கிரியைகள் அவர் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரட்டும் தேவனே. தொடர்ந்து இந்த சபையை வழிநடத்துங்க. இந்த சபை இன்னும் பல்வேறு மடங்கு பெருகிறதற்கும் அநேகர் தேவனுடைய வார்த்தை இவர்கள் மூலமாக, இவர்கள் குடும்பம் மூலமாக, இவர்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள நீங்கள் உதவுமாறு, வழிநடத்துமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென்.